வணக்கம் நண்பர்களே. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது எதிரணியின் கேப்டன் ஸ்ரீ சக்கரவர்த்தி, எங்க கேப்டன் அங்கிள் ஸ்டீவன், நான் தான் கேப்டன். என் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு மாதவன், அபி. என் டீம் வந்து இனிய பாரதி, கோகுல், அப்புறம் மிஸ்டர் கணேஷ், ராஜு கணேஷ், அவரு தான். மொத்தம் 6 ஓவர், ஒரு ஆளுக்கு 2 ஓவர் கணக்கு வடி வச்சு 6 ஓவர் வச்சிருக்கோம். இப்போ டாஸ் காசு இல்ல, இப்போதைக்கு வந்துட்டு கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம். ஒயிட் இல்ல, சரியா இருக்கு இல்ல ஒயிட் ஒயிட் இல்ல. நோ ஓகே பேட்டிங் ஆன். Okay. We're going to choose to bat first. பேட் ஃபர்ஸ்டா? Yes. கேக்குறாங்க பேட் அப்புறம் வாங்கிக்கலாம். Guys, இப்போ ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் ரன், ஆஃப் சைடு. அதாவது நான் லெஃப்ட், சோ எனக்கு ஆஃப் சைடு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அவங்களுக்கு லெஃப்ட் சைடு, அது ஒரு சைடு மட்டும் தான் ரன். இங்க ஒரு லாம்ப் போஸ்ட் தெரியுதுல, ஒயிட் லாம்ப் போஸ்ட் தெரியுது இல்லையா? சோ இந்த லாம்ப் போஸ்ட்ல இருந்து விக்கெட்டுக்குள்ள, சோ விக்கெட்டுக்குள்ள அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து. சோ இங்க எல்லாமே நெட் போட்டிருக்காங்க. சோ பறந்து போறதுதான் பிரச்சனை கிடையாது. சோ ஒருவேளை நெட்டை தாண்டி அந்த பக்கமோ இல்ல ஸ்டேட்லயோ நெட்டை தாண்டி த்ரோவா போய் விழுந்தது அப்படின்னா அவுட். மத்தபடி 4 இருக்கு, சிங்கிள்ஸ் இருக்கு, எவ்வளவு நாள் ஓடி எடுத்துக்கலாம். த்ரோ போய் நெட் போட்டாலும் 4 தான், இல்ல 6 கிடையாது. சோ இதான் ரூல்ஸ். கேம் போகலாம். ரைட், வாங்கலாம். First over, second ball. Catch! மாண்டி அப்பந்தமா ஆசைப்பட்டு ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு அவுட் ஆயிட்டானே. ஓகே, தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். தேர்ட் பால் அவுட். எங்க அவுட்? 6 4 சார். சூப்பர்ரா. Four. இவனை அவுட்டே எடுக்காதீங்கடா. ஓ ஏய் போர் இந்த மீட்டர் பாக்ஸ் என்ன சொல்லிருக்குது? போலாம். வெரி குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். கேட்ச் எட்ஜ் நோ கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. எட்ஜ் ஓகே 6 4 50 7 attended 50. Yes, Ganesh was 50. பால்ரா பார்க்கலாம் ஸ்கோர் என்ன போகுது. கொஞ்சம் Bad ball. Very good. First one over. Abasara. 57. Hey. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು.
வாவ் 2 ரன் ஒயிட் கேட்ச் பாரு வந்துட்டான் ஒன்னும் கவலைப்படாத டிராவிட இருக்க முடியும் கவலைப்படுற மச்சானா எங்கயா சூப்பரா விளையாடும்ல கோவியா கோபி விளையாட்டு நீ பார்த்தது இல்லையே பாத்துட்டு யுவராஜ் சிங்குக்கு அப்புறம் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறது ஒரே ஆளு இவன் தான். A few minutes later. பட்டாள பாக்கியம் படாட்டி அடிச்சா சிக்ஸா அடிப்பான் இல்லாட்டி இப்படி வந்து விட்டு கொடுத்து வந்துருவான். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು எங்க ஊர்க்கா சொல்லு ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು மர்க்கா சொல்லு ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು மர்க்கா சொல்லு ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது குனி வச்சு அடி குனிடா. நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 57 டார்கெட் கொடுத்தோம். அவங்க 6லேயே அவுட் ஆயிட்டாங்க. இப்போ செகண்ட் மேட்ச் ஆட போகிறோம். அவுட் இல்ல ஏய் இங்கடா. என்ன அவுட் ஆயிட்ட? மாப்பிள்ள நீ தானே அடி அடி நான் வெறியில அடிச்ச 6 போயிடுச்சு. Directed as a batsman, one should never take on his arm. ஷாட் அரே 2 ரன் ஐயோ சூப்பர் அரே சூப்பர் போல் அடா ஃபர்ஸ்ட் பால் ஷாட் விடு லபால் போடு தொடையில் அடி வாங்கினார் இவங்க பாருங்க. இன்னிங்ஸ் ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளோப்பா 25 அடிச்சா வின். பாடுறா கசே பால அப்ளை போட்டாதே லெக்லே போடு போடு கச்சே ஏய் சம கேட்றா டேய் வைரே ஏய் பேட்டிங் டேய் டாபா யூ சிக்ஸ் சீரியஸ் இல்ல மேட்ச் முடிஞ்சு 2 மேட்ச் தோத்துட்டோம் ஒத்துக்கறோம். பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச் வச்சோம். பெஸ்ட் ஆஃப் 3ல கண்டினியூஸா 2 மேட்ச் நாங்க தான் வின் பண்ணோம். இவங்க பூமர் அங்கிள் டீம் அப்படின்னு கிண்டல் பண்ணாருங்க. இல்ல அப்படி சொல்லல, இவங்க பெரிய பசங்க ஜெயிச்சாங்க, சின்ன பசங்க இதுக்கும் சம்மந்தம் இல்லாம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி கெஞ்சி கேட்டுக்கிறதுனால. அதான் உண்மை. மிஸ்டர் கணேஷ் அவர்கள் நடந்த 2 மேட்ச்லையுமே பயங்கரமா விளையாடி மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி, செகண்ட் மேட்ச்லயும் ஆஃப் செஞ்சுரி அவன் தான் அடிச்சான். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன விக்கெட் எடுத்தான். நான் த்ரோ அடிச்சு அவுட் பண்ணான். அடுத்த இன்னிங்ஸ்ல நான் தம்பி விளையாடினாப்ல அடிச்சாரு. லாஃப்ட் ஆயிடுச்சு. குடுகுடுன்னு ஒரு பேர் ரன்னிங் கேட்ச் பிடிச்சி அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். சொன்னா நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். எப்படி ஃபைட் பண்ணாலும் சொல்ல மாட்டாரு. இவர் ரிவெஞ்ச் எடுத்தா நம்ம கோகுல் அவர்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினாப்ல
எதுக்கு அந்த ஷாட் அடிச்சானே தெரியல. அது போகுது லெக்சர் பக்கத்து காட்டுக்குலாம் அடிக்கிறான். செகண்ட் மேட்ச்ல நான் வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இல்ல செகண்ட் மேட்ச்ல எனக்கும் எங்க மாமனுக்கு ஒரே ஒத்துமை, ஒரே இடத்துல மட்டும் தான் அடிப்போம். உண்மை பாக்ட் அதே மாதிரி தான். எப்படியா செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி அடிக்கலாம் நினைச்சேன். செகண்ட் மேட்ச்ல அவனும் பொறுமையா ஸ்டொக் வச்சிருந்தான். அப்புறம் இதுக்கு மேல பொறுமை இல்ல, தூக்கி அடிக்கலாம் ரன் ஒரு மேட்ச் அவனும் அடிச்சிருக்கான். வெளியே இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நானு சரி பொறுமையா ஆடுவோம், நான் தட்டுறேன் போவே மாட்டேங்குது, சரி இதுக்கு மேல பொறுமை இல்ல அடிச்சா மலை அவுட். எனக்கும் எங்க மாமனுக்கு இந்த கிரவுண்ட் செட் ஆகல, வேற மாப்பிள நல்லா விளையாண்டா. மேடி சிவி 2 பேரும் ஒண்ணு. ஏன்னா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை டங்குன்னு அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டுருங்க. மைக் அடிக்கிற Bye. அடிச்சேன்.